இஞ்சியை இந்த மாதிரி துவையில அரைச்சு சாப்பிட்டீங்கன்னா செரிமான பிரச்சனை, புளிச்சேப்பம் வர்றது இதெல்லாமே சரியாயிரும்பா. நான் ஃபர்ஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய துண்டு இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு துருவி வச்சிருக்கேன்ப்பா. உளுந்து 1 ஸ்பூன், நிலக்கடலை 1 ஸ்பூன், வரமிளகாய் 2 வச்சிருக்கேன்ப்பா. காரம் பார்த்து வச்சுக்கணும், ஏன்னா இஞ்சியில் காரம் இருக்கு. லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன்ப்பா. வரமல்லி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன்ப்பா. இஞ்சியை கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி இஞ்சியை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்கப்பா. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மல்லி அதையும் போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. புளியையும் எண்ணெய் ஊற்றி அதையும் வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உளுந்து, நிலக்கடலை 2ஐயும் வதக்கிட்டு வறுத்துக்கோங்க. அப்படியே சட்டியில் போட்டு வறுத்துட்டு 2 வரமிளகாய் போட்டுருக்கேன் பாரு, அதையும் சேர்த்து வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வரமல்லி சேர்த்துக்கோங்கப்பா 1 ஸ்பூனு போட்டு உப்பு தேவைக்கேற்ப போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்கப்பா. நைஸாக அரைச்சிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெயை ஊற்றி துவையில் அதில் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும், நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றுங்கப்பா. எல்லாமே இழுத்துரும். நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு சூப்பரான இஞ்சி துவையல் ரெடிப்பா. நல்லா சாப்பிடுங்க. செரிமான பிரச்சனை, வயிறு உப்புசமாக இருக்குது, ஒரு மாதிரி ஏப்பமே உடம்புல, அதுக்கெல்லாம் இது நல்ல செரிமான தன்மையை நிறையா கொடுக்கும்பா இது. அதனால் இந்த இஞ்சி துவையலை செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க.